எக்கோ சேம்பர் ட்ரைனிங் சென்டர் வெற்றிகரமான வாழ்க்கைக்கான ஒரு வாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வெற்றி அப்படின்னா என்ன? சமுதாயத்தில் வெற்றி என்பது பொருளாதாரத்தை அளவுகோலாக வச்சு தான் அளக்கப்படுது. ஏன் அப்படின்னா, வெற்றி பெற்றவர்கள் தங்களுடைய 100% கனவை நிறைவேற்றிக்கிறவங்களாக இருப்பாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கனவு அப்படிங்கிறது பொதுவானது. அதில் முக்கியமான கனவு தன்னுடைய குடும்பத்தோட பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான ஒரு வீடு, தன்னுடைய குழந்தைங்களோட அப்பா அம்மாவோட சொகுசாக பயணம் செய்கிறதுக்கான காரு, தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு தரமான கல்வி, குடும்பத்தோட வெளியூர் வெளிநாடுகளுக்கு சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை, இது எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள கனவு. இந்த கனவை அடையணும்னா ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறிய நபரால் மட்டும்தான் அடைய முடியும். அப்படி பொருளாதாரத்தில் முன்னேறத்துக்கான ஒரு வாய்ப்பு, வருமானத்தை நம்மளுடைய பழக்கத்திலிருந்தே பெற முடியும். நம்மளுடைய பழக்கம் பொருள் வாங்குவதும், அந்த பொருள் தரமாக இருந்தால் மற்றவங்களோட சிபாரிசு பண்ணுறதும் அப்படிங்கிற இந்த பழக்கத்தை வருமானம் தர வாய்ப்பாக வியாபாரமாக நம்ம மாற்ற முடியும். அப்படி மாற்றி கொடுக்குற ஒரு துறை எது அப்படின்னா டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற துறை. இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற துறை இந்தியாவில் கன்சியூமர் அஃபேர் மினிஸ்ட்ரியில் பதிவு செய்யப்பட்டது. இன்றைக்கி கன்சியூமர் அஃபேர் மினிஸ்ட்ரி 457 கம்பெனிகளை அங்கீகாரம் செய்து இந்தியாவில் டைரக்ட் செல்லிங் கம்பெனியாக அங்கீகரிச்சிருக்காங்க. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனியில் நம்ம கம்பெனி இந்தியன் கவர்மெண்ட்டோட ஸ்கில் இந்தியாவோட சேர்ந்து தொழில் முனைவோருக்கான பயிற்சியும் சான்றிதழும் கொடுக்குற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கம்பெனி. இன்றைக்கி டைரக்ட் செல்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற வியாபாரத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். 30 ரூபாய்க்கு தயாராகிற ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு மக்கள் கையில் கிடைக்குது. அந்த 70 ரூபா வித்தியாசம் யாருக்கு லாபமாக போகுது அப்படின்னா, நேஷ்னல் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர், ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டர், லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர், மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி, அந்த பொருளை பற்றி விளம்பரம் வரக்கூடிய டிவி சேனல், விளம்பரத்தில் நடிக்கிற நடிகர்கள், இவங்களுக்கு தான் அந்த 70% லாபம் போய் சேருது. இது வழக்கமான வியாபாரம். டைரக்ட் செல்லிங்கிற வியாபாரம் இன்னொரு பக்கம். இதில் இந்த இடைப்பட்ட விளம்பரமோ டிஸ்ட்ரிபியூட்டரோ கிடையாது. நேரடியாக கஸ்டமர் மூலமாக இன்னொரு கஸ்டமருக்கு கிடைக்கும். அப்போ இங்கே 70 ரூபா கமிஷன், 100க்கு 70% அந்த கமிஷன், அந்த லாபம் யாருக்கு போகுதுன்னா நம்மளை மாதிரி கஸ்டமருக்கே திரும்ப கிடைக்குது. இங்கே மீடியா விளம்பரம் கிடையாது, மவுத் பப்ளிசிட்டி அப்படி